வணக்கம் மகளே, இன்னைக்கு ஒரு சண்டே பிளாக் தாங்க. காலையில மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு வாங்க பார்க்கலாம். என்னம்மா காலையிலே மார்க்கெட் போனீங்க, என்னம்மா வந்திருக்கீங்க? காலையில மார்க்கெட்டுக்கு போனோம்பா, தோஞ்செல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தோஞ்சல் போட்டிலாம் வாங்கலான்ட்டு அப்படியே காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ பூண்டு வாங்கினேன், 7 ரூபா நீட்டு பல்லு பூண்டு. தக்காளி 1/2 கிலோ 30 ரூபா. இது வந்து 2.5 கிலோ 100 ரூபா. முலாம்பழம் முள்ளங்கி வாங்கினேன் 1/2 கிலோ 30 ரூபா. வெண்டைக்காய் நல்லா பிஞ்சியா இருந்தது, சூப்பரா இருந்தது பார்க்கும்போது. அது ஒரு 1/2 கிலோ 30 ரூபா வாங்கினேன். நூக்கல் 30 ரூபா 1/2 கிலோ. இது 1/2 கிலோ 20 ரூபா. இது வந்து 90 ரூபா 1/2 கிலோ. மாதுளப்பழம் கேரட்டும் 30 ரூபா தான். பனங்கிழங்கு வாங்கினேன், ஏன்னா இங்க வரல, அங்க போனாதான் நாட்டு ஆளுங்க கொண்டு வருவாங்க மார்க்கெட்ல, ஐஓசி மார்க்கெட்ல. கிழங்கு வாங்கினேன், வாங்கிட்டு வந்தேன். கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு, இது வாங்குறதுதான் காலையில அம்மா கிளம்பி போனது. நான் லேட்டா போனா கிடைக்காது, காலி ஆயிடும். அப்படியே செட்டு 300 ரூபா, 350 ரூபா சொன்னாங்க, 300 ரூபா கிட்ட வாங்கிட்டு வந்தேன். இப்ப என்ன கழுவுமா? ஆமா, எல்லாம் கிளீன் பண்ணணும்டி, நிறைய வேலை இருக்கு. வெண்ணி போட்டு கிளீன் பண்ணணும். வாங்கிட்டு வந்திருக்கேன். இறால் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு இது? இது இறாலா? இறாலு 150 ரூபாப்பா. இது கிலோவா? இல்ல, கூறு கட்டி வச்சிருந்தாங்க. 150 ரூபா இறால் வாங்கினேன். இது வந்து 100 ரூபா மீன். இது ஒரு 100 ரூபா வாங்கினேன். என்னது இது வந்து மத்தி மீன். அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன், தெரியும்ல, நான் இதுதான் நல்லா சாப்பிடுவேன். இதுல கேசரி இருக்கு தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நண்டோடி முட்டைடா. 2 நண்டு தான் இருந்தது. சரி, அப்படியே 2 நண்டு 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். நல்லா இருக்கு. இது ஒரு 100 ரூபா வாங்கினேன். இது ஒரு 100 ரூபா வாங்கினேன். இது 300 ரூபா, இது ஒரு 100 ரூபா. அவ்வளவுதான். இன்னைக்கு சமையல் தான். இப்ப கிளீன் பண்ணணுமா? ஆமாடி, கிளீன் பண்ணி தான் குளிக்கணும். சரி, பாத்துட்டு கிளீன் பண்ணிட்டு காட்டுறேன். ஒரு மீன் மட்டும் கிளீன் பண்ணி காட்டுமா? ஒரு மீன் கிளீன் பண்ணவா? இது சங்கரா மீனியா? இதான் சங்கரா. இது சங்கரா. இது சங்கரா ரெட் கலரா இருக்குது. இதெல்லாம் சங்கரா. ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன், நல்லா மஞ்சளா இருக்குது. மஞ்சளா இருக்குது. இது ஒரு இந்த மீன் சொல்லுவாங்க, இது விலை மீன் சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒண்ணு கிளீன் பண்ணி காட்டு. எப்படி கிளீன் பண்ணு? ஓகே. ஃபர்ஸ்ட் சிசரை வச்சு சைடை வெட்டிக்கணும். இந்த சைடை வெட்டிடுவேன், அப்படியே இந்த சைடை வெட்டிடுவேன். அந்த சைடை வெட்டிக்கணும். ரக்கையை வெட்டிடணும், இந்த ரக்கையும் வெட்டிடணும். அப்புறம் பெறால்னா செதில். செதில் எடுத்துக்கணும். அரோமனை எல்லாம் கையிலே பண்ணலாமா? பண்ணலாம். அரோமனைனா கத்தியில கூட பண்ணலாம். எனக்கு மேக்சிமம் அரோமன் தான் நிறைய வரும். இந்த சைடு மட்டும் தான் உடைப்பேன். அப்ப தலையை எப்படி வெட்டிடணும்? அவ்வளோதான். இல்லை, இது ஒரு நறுக்கு. அப்புறம் அதை இழுத்து அது ஒரு நறுக்கு. அவ்வளோதான். இது இப்படி கட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாரு. நல்லா சிரிக்குது மீன். இப்போ கட்டிங் போட்டு உள்ள இருக்கிறதுல எடுத்துடணும். குடல் சுத்தமாக எடுத்தாச்சு, அவ்வளோதான். வால் வெட்டணுமா? வால் வெட்டிட்டு லாஸ்ட்ல தான் வெட்டணும். ஆமா, அப்பதான் குடிக்கிறதுக்கு வட்டமா இருக்கும். அவ்வளவுதான், மீன் ரெடி. அவ்வளவுதான். இதெல்லாம் வறுத்துக்கணும்னா கழுவிட்டு நல்ல மேல கட்டிங் மாதிரி போட்டுக்கணும். சரியா? அதான் ஒரு மீன் ரெடி. அவ்வளோதான், மீன் ரெடி. இன்னொரு மீன், வேற மீன் கட்டுங்க. சங்கர மீன் கட்ட. இதெல்லாம் இப்படி. ஆமா, அதேதான், அதே மாதிரி அதேதான். முன்னாடி பின்னாடி. அப்புறம் கையை வெட்டணும், ரெக்கையை வெட்டணும். சேம் அதே இப்படி ஒரு இது. அவ்வளோதான். அதே மாதிரி அந்த பக்கம். ஓ, அதை எடுக்கும்போது குடல் வந்துச்சு. குடலும் சேர்ந்து வந்துடும். அதுதான் மீன் ரெடி. வால் அதான் ஒரு மீன் ரெடி. மத்தி மீன் அரிஞ்சு கட்ட. மத்தி மீன் ஈஸி தான். அதேதான்.
அவ்வளோதான். இதுக்கு நீட்டு குடல் அப்படியே ஒரு வகு வந்தோம்னா அப்படியே வந்துடும். 2 உப்பு போட்டு அரைஞ்சோம்னா சரியா படிங்க பாரு. அதுவும் ரெடி. அவ்வளோதான். நண்டு போட்டு உரசணும்னா சரியா போயிடும். நண்டு நல்லா கழுவிட்டு தான் இது பண்ணணும். நண்டு கழுவிட்டு பண்ணணுமா? இப்போ மைட்டு எல்லாத்தையும் இப்போ பண்ணிடலாம். வீடியோ ஆஃப். இறால் உரிக்கிறதுக்கு இறால் ஒன்று உரிங்க. இறால் உரிக்கிறது எப்படி தெரியுமா? அப்படி எடுத்துக்கணும். மண்டையை இப்படி பிச்சுட்டு இப்படி ஒரு கில்லு இப்படி கிள்ளிட்டு இப்படி இழுத்தாலே வந்துடும். அதான் கூடு வந்துருச்சு. அது வந்து முடிஞ்சா அப்புறம் இதுக்குள்ள இப்படி ஒரு கீனல் போட்டு உள்ள ஒரு குடல் இருக்கும். நீட்டா கருப்பா இருக்குமே அது. ஆமா, அதை அப்படியே எடுத்துடணும். அவ்வளோதான். சுத்தமாயிடுச்சா? அவ்வளோதான் இறால். இன்னொன்று ஒன்றோட கிண்டி இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்து இப்படி புட்டுட்டு இப்படி ஒரு கில்லு இப்படி ஒரு கில்லு இப்படி ஒரு பிதுக்கு வந்துருச்சா? அவ்வளோதான் ஓடு வந்துருச்சு. அவ்வளோதான் ஓடு வந்துருச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் அப்படியே ஒரு நீட்டாக ஒரு கோடு மாதிரி போகும். நகத்துலேயே நான் போட்டுருவேன். கத்திலாம் இது பண்ண மாட்டேன். அப்படியே போட்டு அதை உள்ள எடுத்து குடல் எடுத்துட்டு வந்துச்சு. அவ்வளோதான் வந்துருச்சு. வந்துச்சா? அவ்வளோதான். இதுதான் போதும். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆஞ்சு வச்சிருக்கேன். என்னென்ன க்ளீன் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, மத்தி மீன் வாங்கி வச்சிருக்கேங்க குழம்புக்கு. வறுக்கிறதுக்கு சங்கரா மீன் வாங்கி வச்சிருக்கேன். 2 நண்டு இருந்தது, அதை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இறால் நல்லா உரிச்சு நல்லா உப்புலாம் போட்டு உரசி வச்சிருக்கேங்க. இங்கே பாருங்க, குடல் கறிங்க, ஆட்டு குடல் நல்லா க்ளீன் பண்ணி சுடுதண்ணெல்லாம் ஊற்றி நல்லா சூப்பராக மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா அலசி வச்சுட்டாங்க. வாங்க மடன்னு சமையலை முடிச்சிருவோம். வாங்க பார்க்கலாம். இந்த குடல் கறி குழம்புக்கு ஒரு மசால் பண்ணிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம்ப்பா. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. இந்த மசாலாலாம் வறுத்துக்கணும். பார்த்துக்கிட்டே மிளகு, சீரகம், ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ, ஒரு 10 முந்திரி இதெல்லாம் போட்டு இதில் வறுத்துருவோம். இது குடல் கறி குழம்புக்குப்பா. இல்லை ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுப்போம்ப்பா. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுப்போம். இது நல்லா மசாலா அரைச்சி வச்சோம்னா குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் ஒரு பிடி போட்டுப்போம். இது ஆறட்டும். குக்கரை போட்டுப்போம்ப்பா. சரி, நான் மீன் குழம்பு வச்சுக்கிறேன். அடுப்பு தீ போகுது. மீன் குழம்புக்கு எண்ணெய் விட்டுப்போம். கறிக்கு எண்ணெய் வச்சுப்போம்ப்பா. குடல் கறி குழம்புக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். ஏன்னா அதில் நிறைய கொழுப்பு இருக்கும். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிப்போம். சோம்பு, பட்டை, ஏலக்காய் அவ்வளோதான் இதுக்கு தாளிப்புக்கு. மீன் குழம்புக்கு கடுகு போட்டுப்போம். ஒரு 10 வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுப்போம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுப்போம். மஞ்சள் பொடி போட்டுப்போம்ப்பா. 2 பச்சை மிளகா போட்டுப்போம். கொஞ்சம் தக்காளி போட்டுப்போம். பாரு, இந்த மாதிரி நல்லா மல்லிகைப்பூ மாதிரி கழுவி வச்சுக்கணும். நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா அலசி இதில் தோலெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துட்டோம். மேலே ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் தோல். இந்த தோலெல்லாம் சுடுதண்ணி ஊற்றி எடுத்தோம்னா நல்லா வந்துடும். நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது போட்டுருவோம். இது வதங்குற நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம்ப்பா. போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ தான் இந்த வந்து ஒரு மாதிரி குடல் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அதனால் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இது அள்ளி போட்டுருவோம். அது வதக்கந்து ஆறதுங்காட்டி இதை வதக்கிடுவோம். எண்ணெய் போட்டு கடுகு ஊற்றிடுவேன். கடுகு போட்டுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டு வெந்தயம் போட்டு கடுகு குழம்பு தாளிச்சிருவோம். ஒரு பிடி வெங்காயம் போட்டுப்போம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுப்போம். கருவேப்பிலை 2 போட்டுப்போம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுப்போம்ப்பா. இது பச்சை மிளகாய், கொஞ்சம் தக்காளி, நல்லா வதங்கணும். வதங்கினோன்னா உள்ள தண்ணி விடும் அந்த இதில். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்டோம்ப்பா. தெரியுதா தண்ணி வருது? தண்ணி வந்து நல்லா இதுவாகும். இல்லைக்கா, இது தண்ணி குடல் கறியில் தண்ணி இருக்கும். ஒரு பிடி புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டிங்கன்னா நல்ல வாசனை ஸ்மெல்ல
சூப்பரா இருக்கும். சாப்பிடவே மாட்டேன்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சா சூப்பரா சாப்பிடுவாங்கப்பா. இது நல்லா வதங்கிச்சுப்பா மீன் குழம்புக்கு. 2 தக்காளி 2 வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்போம். மிளகாத்தூள் தான் இந்த போட்டுப்போம் குழம்புக்கு. மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்குறேன். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே புளியை கரைச்சி வச்சிருக்கோம் ஊற்றிப்போம். இதை ஊற்றிடுவோம். குழம்பு ஒரு 50 கிராம் புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். உப்பு மட்டும் மத்தி மீன் குழம்புக்கு கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து மீனில் உப்பு ஊறிச்சுன்னா சாப்பிட முடியாது. இது கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுப்போம்ப்பா. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். ஏன்னா அதுலேயே ஏற்கனவே கரம் மசாலா அரைக்கிறதுல இருக்குது, இதில் கொஞ்சம் போட்டுப்போம். ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் தான் வந்து இதோடைய குழம்பு வாசனை லிமிட்டாக இருக்கும். ஜீரகத்தூள் அவ்வளோதான். ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு. ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு. கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. தனியாத்தூள் 2 ஸ்பூனு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுப்போம். வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டுப்போம். குழம்பு தூள் 1 ஸ்பூன் போட்டுப்போம்ப்பா. குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த பதத்துக்கு நல்ல ஒரு மாதிரி 2 கட்டான நடு சென்டரா இருக்கணும். மழைன்னு இருக்கக்கூடாது, குறைன்னு இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கணும். இதுல ஒரு 2 மீடியம் குறைன்னு இருக்கும். இதுல 2 தக்காளி போட்டிருக்கேன், ஊத்திடுவோம். சுத்தமாக தண்ணி ஊற்றிடுவோம். அதை நல்லா வெந்து வரட்டும். உப்பு கொஞ்சம் கம்மியாகுது, உப்பு போட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா செதற இருக்கணும் குழம்பு. இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்குவோம். இறக்கும்போது கொஞ்சம் போட்டுப்போம். முடியலாம். சாமி வலிட்டு இருக்கும்பா. சமையல் வேலை முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. 2 யானை இருக்குது, கழுவி போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். மீன் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இதை எடுத்து அண்ணாண்ட போட்டுருவோம். இறால் பரட்டிடுவோம். ஐயா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். ஒரு 10 வெங்காயம் 10 பூண்டு இறாலுக்கு இடித்து வச்சுக்கலாம். இடித்து போட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். பச்சை மிளகாய் இடிச்சுப்போம். மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன், இதில் போட்டுருவோம். இது காற்று வந்துருச்சு. இந்த நேரத்தில் விசில் போட்டுருவோம். அதில் மீன் குழம்பு கொதிக்குது. கருவேப்பிலையும் வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இறாலுக்கு பச்சை வாசனை போகும். இப்பயே போட்டோம்னா குழம்பு நல்லா கொதிச்சுதிங்க வருப்பா. நல்லா சுண்டிச்சு குழம்பு. தெரியுதா? குழம்பு தெரியுதா? குழம்பு நல்லா சுண்டிச்சு. இந்த நேரத்தில் மீன் போட்டுருவோம். இந்த நேரத்தில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன், போட்டுப்போம். தக்காளி 1 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருவோம். ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். இப்படி வெங்காயம் போட்டுப்போம். இதில் கொஞ்சோண்டு தேங்காய் இருக்குது, அதை போட்டுப்போம். ஒரு பொடி சின்ன சின்ன தேங்காய், ஒரு துண்டு, ஒரு பெத்தன் கூட சரிலாம். வந்து சோம்பு கொஞ்சோண்டு போட்டுப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. மிளகு ஒரு 20 மிளகு. கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். இது மட்டும் தான் அரைச்சி அப்படியே குழம்புல ஊற்ற போகிறோம். இது நல்லா பச்சை வாசனை போகணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். அந்த நேரத்தில் தான் இறாலை போடணுங்க. இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம்ப்பா.
இறாலுக்கு மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் ஒரு கிண்டு கிண்டிடுவோம். இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம்ப்பா. ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுப்போம், நிறைய வேணாம், ஒரு மாதிரி வாடை வரும். இங்கே வரப்பா இந்த இறாலை போட்டுருவோம். இப்போ இதை அரைச்சிருவாங்க. வந்துடும், என்னாண்ட வந்துடும். இந்த இது நண்டுக்கு இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய், வெங்காயம், தக்காளி. குழம்பு ஒரு 5 விசில் வரட்டும். மீனுக்கு மசாலா போட்டுடலாம். அது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கூடு கூட போடுறோம். ஆமாம், கழுவும் போது போட்டோம்னா உப்பு போட்டு உரசுறோம்ல, அப்போ வந்து எல்லாம் உடைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோ. சூப்பரா. மீன் பொரிக்கிறதுக்குப்பா கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம், கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுப்போம். புழிஞ்சு விட்டு உப்பு லெமனை நல்லா போட்டு 2 பெசட்டிப்போம்ப்பா. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுப்போம்ப்பா. இது 3 போட்டு நல்லா பெசிட்டுடுவோம். மேலே மிளகாத்தூள் அப்படி போட்டு அவ்வளோதான். அப்படியே ஒரு பெரட்டு. அவ்வளோதான்ப்பா. இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். பால் அள்ளி வச்சிடலாம். 4 வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து நண்டு தான்ப்பா. இந்த கொஞ்சோண்டு அதிலே இறால் பொரிச்சோம்ல, அதுலேயே போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. 5-6 விசில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கடுகு போடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம். அவ்வளோதான். அது லைட்டாக ஒரு ஸ்ப்ரே பண்ணணும். இன்னும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். உடச்சி வச்சு நண்டு போட்டுப்போம்ப்பா. தெரியுதா? ஆமாம், கேசரி இறக்கிடுவோம். மீன் ஊறிச்சு. தவா போட்டுப்போம். பற்ற வச்சிடுவோம். ஸ்டார்ட் ஆயிடு. பாரியா, என் பிள்ளை சொல்றதெல்லாம் கேக்குது. இங்க நம்ம அரைச்சி வச்சுல, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, அதை நல்லா அப்படி பரட்டிடுவோம். சூப்பரா இருக்கும். மிளகாத்தூள் போட்டுப்போம்ப்பா 1 ஸ்பூனு. மிளகாத்தூள் டப்பாக்கு வேலை முடிஞ்சிச்சு, எடுத்து வச்சிடலாம். எதுவுமே போட வேணும், அவ்வளோதான். உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, நம்ம அரைச்சி வச்சதை வச்சு தாளிச்சாச்சு. ஆமாய்யா, ரொம்ப ஈஸி. மூடிடுவோம். அது பாட்டு வந்துட்டு இருக்கட்டும். இப்போ தவா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிப்போம் மீன் பொரிக்கிறதுக்கு. என்ன இல்லைம்மா? கடலெண்ணெய். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. தள்ளு போட்டுருமாப்பா. தள்ளிப்போ. அதுதான்ப்பா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக அப்படியே கொத்தமல்லி போட்டு அப்படியே மூடிடு. கேஸ் எதுக்கு ஸ்லோ பண்ணீங்க? அது இருக்கட்டும். இப்போ 2 வேலை இருக்குது, இதை முடிச்சிடுவோம். இந்த இன்னும் 2 இப்போ வெங்காயம் தக்காளி எடுத்து பாத்திரம் வச்சு அதை கழுவிட்டு வந்துடுறேன். கழுவிட்டா சாப்பாடு போட வேண்டியது தான். கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே தூவிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். நண்டு வேலை முடிஞ்சிச்சு, மீன் குழம்பு முடிஞ்சிச்சு.
மீனை மட்டும் வறுத்துட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். லாஸ்ட் இதான். ம். எப்படி இருக்கு வாசனை? எப்படி இருக்கு? தானே இருக்கு. ம். இந்த கொத்தமல்லி போட்டுருவோம். சூப்பரா இருக்கா? அப்படியே சும்மா சாப்பாட்டுல போட்டு பெரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆனா ஹை பிபி இருக்கவங்க கொலஸ்ட்ரால் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. வயிற்றுக்கு நல்லது. சின்ன அதிகமா பசங்க சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட லிமிட்டாக சாப்பிட்டோம்னா போதும். வேறு நல்லா இட்லியை வச்சு 4 இட்லி வச்சு குழம்பு ஊத்தி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிச்சு. குடல் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நண்டு வர ரெடி ஆயிடுச்சு, எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க, மீனும் பொரிச்சிட்டு இருக்கிறேங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு காட்டினலங்க, அதை ரெடி பண்ணி காட்டிடுவோம் ஒரு 5 நிமிஷத்துல. எல்லாம் கடை கடைன்னு 12:30 சமையல் வேலையே முடிஞ்சுங்க. என்னென்ன சமைச்சிருன்னு வாங்க பார்க்கலாம். சுட சுட நல்ல குடல் கறி குழம்பு வச்சிருக்குங்க. சூப்பரா சாப்பாடுக்கு போட்டுக்கலாம். இட்லி தொட்டு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், பூரிக்கு சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்குங்க. நைட்டு டிஃபனுக்கு வச்சுக்கலாங்க. சுட சுட சாதம் நல்லா ஆவி பறக்க ரெடியா இருக்குது. மத்தி மீன் குழம்பு வச்சிருக்குங்க. மண் சட்டியில மத்தி மீன் குழம்பு வச்சுக்கிறேன். சூப்பரா கமகமன்னு வாசனையா இருக்குது. இங்க பாருங்க, இறால் தொக்கு வச்சிருக்கிறேங்க. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இறால் தொக்கு வச்சிருக்கிறேன். நண்டு மசால் பண்ணிருக்கிறேங்க. மீனை பொரிச்சு வச்சிருக்கேன். வாங்க மக்களே சாப்பிடலாம்.